ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்மளுக்கு எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா பிரம்மபுரீஸ்வரர் கோவில் திருப்பட்டூருங்க. அந்த கோவிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். நம்ம ரைடிங் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா நம்ம திருச்சி மலைக்கோட்டையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோங்க. திருச்சி மலைக்கோட்டையிலேருந்து இப்போ காவேரி ஆற்று பிரிட்ஜில் போயிட்டுருக்குறோம். இந்த வியூ பாருங்கள் எவ்வளவு அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சூரியனை அந்த மேகங்கள்லாம் மறைச்சிருக்குங்க. அப்படி மறைச்சிருக்கும் போதுமே பார்த்தீங்கன்னா அந்த சூரியனோட ஒளி அந்த மேகங்கள்லேருந்து அப்படியே சிதறிக்கிட்டு வெளியே அடிக்குதுங்க. அந்த வியூ பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குங்க. நிறையா பேர் பார்த்தீங்கன்னா இந்த பாலத்தில் நின்று அதை தாங்க பார்த்துட்ருக்குறாங்க. நம்மளும் அந்த அழகான வியூவை கொஞ்சம் நேரம் நின்று ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரைடிங்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கொள்ளிடம் காவேரி ஆற்று பிரிட்ஜை கிராஸ் பண்ணி போயிட்டுருக்குறோம். காவேரி ஆற்றுல போன அளவுக்கு இந்த கொள்ளிடத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி அந்தளவுக்கு இல்லை, ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அடுத்ததாக நம்ம இப்போ சமயபுரம் மாரியம்மன் கோவில், அந்த ராஜகோபுரம் தெரியுது பாருங்கள். சமயபுரத்தை கிராஸ் பண்ணி அப்படியே ஒரு 30 கிலோமீட்டர் வந்தோம் அப்படின்னா நேராக இங்கே திருப்பட்டூர் இன்னும் ஒரு 5 கிலோமீட்டருங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா திருச்சியிலேருந்து நம்ம இந்த திருப்பட்டூர் கோவிலுக்கு 35 கிலோமீட்டருங்க டிஸ்டன்ஸு. இந்த கோவிலுக்கு வர்றதுக்கு பஸ் வசதியுமே இருக்குது. பஸ் டைமிங்க்கு தான் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம பைக்லேயே வந்தாச்சு. 35 கிலோமீட்டரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்ம வரும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் வந்த மாதிரியே தெரியலங்க. பைபாஸில் வந்ததுனாலே என்னமோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு 1/2 hour தாங்க. அதுக்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா இங்கே நேராக கோவில் பக்கத்துலேயே வந்தாச்சு. கோவிலுக்கு போகிறதுக்கு வழி தெரியாட்டியும் பரவாயில்லைங்க. கோவில் வர்ற வழி எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கேனே போர்டு வச்சுருக்கிறாங்க, கோவில் செல்லும் வழி அப்படின்னு சொல்லிட்டு. ஈஸியாக நம்ம அந்த போர்டை பார்த்தீங்கன்னா கோவிலுக்கே வந்துடலாம். பிரம்மா கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தர்மசாஸ்தா கோவில் திருப்பட்டூரில் முதல் தரிசனம் செய்யும் ஆலயம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு வச்சுருக்கிறாங்க. நேராக இப்போ இந்த கோவிலை வணங்கிட்டு தான் அதற்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா பிரம்மா கோவிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்ம இந்த கோவிலுக்கு வந்திருக்கிற டைமிங் பார்த்திங்கன்னா ஈவினிங் கரெக்டாக 5 மணிக்கு வந்திருக்கிறோங்க. மற்ற நாள்களில் வர்றதை விட வியாழக்கிழமை வந்தோம் அப்படின்னா சிறப்பு பூஜையெல்லாம் நிறையா நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் நம்ம பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை அன்றைக்கி வெயிட் பண்ணி வந்திருக்கிறோம். இந்த கோவிலோட ஒரு முக்கிய சிறப்பம்சமே பார்த்திங்கன்னா சிதறு தேங்காய் உடைக்கும் முறைகள் அது போட்டிருக்குது பார்த்திங்களா. அந்த போட்டிருக்கிற போர்டை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன அந்த கோவிலோட ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சிதறு தேங்காய் தாங்க அதிகமாக வேண்டுதலுக்கு உடைக்கிறாங்க. அதனாலே பார்த்தீங்கன்னா கோவிலில் தேங்காய் உடைக்கும் இடம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு தொட்டியை வச்சுருக்கிறாங்க. இதாவது பார்த்திங்கன்னா அந்த யானை சிலைக்கு முன்னாடி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் சிதறு தேங்காய் உடைக்கும் தொட்டி. இந்த தேங்காய் உடைக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கோவில் வளாகத்துலேயே உள்ளே தனியாக இருக்குன்னு ஒரு ரூம் போட்டு அதுலேயே பார்த்திங்கன்னா எல்லா தேங்காயும் உள்ளே வச்சுருக்கிறாங்க பாருங்கள். இந்த சைடு இங்கே சீட்டி மாதிரி போட்டு வச்சுருக்கிறாங்க பாருங்கள். இங்கே தாங்க அவ்வளோ தேங்காய் உள்ளே போட்டிருக்கிறாங்க. அப்படி மலையாக குமிஞ்சு கிடக்குதுங்க. இங்கே பாருங்கள் உள்ளே எவ்வளோ இது போட்டு வச்சுருக்கிறாங்க பாருங்கள். இந்த கோவிலில் வேண்டுதல் தேங்காய் இவ்வளவு உடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இங்கே இந்த கோவிலில் வர பக்தர்களோட வேண்டுதல்கள் எந்த அளவுக்கு நிறைவேறியிருக்கும் அப்படின்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். இங்கே இருக்குது பாருங்கள் தேங்காய் உடைக்கும் தொட்டி. இதில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா பேர் தேங்காய் வேண்டுதல் வேண்டி உடைச்சிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இந்த தேங்காய் உடைக்கும் தொட்டி நேராக யானை சிலைக்கு முன்னாடி இருக்குது. இந்த யானை சிலை எதற்கு முன்புறமாக இருக்குது அப்படின்னா நேராக சன்னதிக்கு உள்ளே இருக்கிற ஐயனார் சாமி பார்த்திங்கன்னா நேராக அந்த ஜன்னல் வழியாக அங்கே தெரியுறாங்க பாருங்கள். இங்கே இருக்கிற அந்த ஜன்னல் துளைகள் வழியாக நேராக உள்ளே பார்த்தோம் அப்படின்னா அங்கே சன்னதியில் இருக்கிற சாமியோட உருவம் அப்படியே நல்லா தெளிவாக தெரியுதுங்க. இந்த ஜன்னலில் இருக்கிற துளைகளுமே பார்த்திங்கன்னா ஒரு பாறைகளாலான ஜன்னலுங்க. அதுலேயே பார்த்திங்கன்னா ஜன்னல் வடிவமைச்சிருக்கிறாங்க. அந்த துளைகளுக்கு நேராக பார்த்தோம் அப்படின்னா அங்கே பாருங்கள் உள்ள சன்னதியில் இருக்கிற ஐயனார் கருவறையில் இருக்கிறாரு பாருங்கள். பின்னாடி தீபம் எரிஞ்சிட்டு இருக்குது. பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குங்க. என்னதான் சாமியை பக்கத்தில் இருந்து பார்த்தாலுமே இந்த மாதிரி தூரத்துலேருந்து இந்த துளைகள் வழியாக பார்க்குறது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருக்குங்க. எவ்வளோ லாங்கில் இருக்கிறாரு பாருங்கள். நம்ம வெளியே நின்றுட்டுருக்குறோம். இப்போ நம்ம கோவிலுக்கு உள்ளே வந்தாச்சு. கோவிலுக்கு உட்புறம் இப்படி தாங்க இருக்குது. அந்த ஜன்னல் துளைகள் பார்த்திங்கன்னா இந்த சைடு தான் அங்கே இருக்குது பாருங்கள். அந்த வழியிலேருந்து நேராக பார்த்தோம் அப்படின்னா நேராக சன்னதியில் இருக்கிற சாமியை நம்மளால் பார்க்க முடியுது. நம்மளும் போயிட்டு இப்போ சாமியை கும்பிட்டு வந்தாச்சுங்க. சாமியை கும்பிட்டு இப்போ கோவிலை சுற்றி வந்துகிட்டு இருக்கிறோம். கோவிலோட வெளிப்புறங்களில் நிறையா கல்வெட்டுகள் இந்த கோவில் சுற்றுச்சுவர்கள்லேயே செதுக்கி இருக்கிறாங்க. கோவிலோட சுற்றுச்சுவர் இப்படி தாங்க இருக்குது. வெளியே ஒரு சுற்றுச்சுவர், அதற்கு உள்ளே பார்த்திங்கன்னா இன்னொரு சுற்றுச்சுவர் இருக்குது. கோவிலோட கோபுரம், கோவில் ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் நல்லா நீட்டாக இருக்குங்க. ரொம்ப அமைதியான சூழலில் இருக்குது. இப்போ நம்ம ஐயனார் கோவிலில் சாமியை கும்பிட்டுட்டு இப்போ அடுத்ததாக பிரம்மா கோவிலுக்கு போயிட்டு இருக்கிறோங்க. அதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 மீட்டர் கூட இல்லை, ரொம்ப பக்கம்தான் பிரம்மா கோவில். பிரம்மா கோவிலுக்கு வந்ததுமே இங்கே பார்க்கிங்கில் வண்டியை போட்டாச்சு. பார்க்கிங் எல்லாமே ஃப்ரீ தான். அதற்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இங்கே கடவுளோட அந்த வாகனங்கள், சர்ப்ப வாகனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வாகனங்கள்லாம் அங்கே நிறுத்தி வச்சுருக்கிறாங்க. கோவிலுக்கு முன்புறத்திலே பார்த்திங்கன்னா தேரடி கோபுரம் இருக்குது. தேருமே பார்த்திங்கன்னா அங்கே க்ளோஸில் இருக்குது பாருங்கள்.
இப்போ நம்ம இந்த கோவிலுக்கு வந்திருக்க டைமிங் ஈவினிங் அப்படிங்கிறதுனால சுத்தமாக இருட்டாயிடுச்சுங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃபுல்லாகவே இருட்டாயிடும். அதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம போய் சாமியை சீக்கிரமாக தரிசனம் பண்ணிட்டு வந்துடணும். இந்த கோவிலோட ராஜகோபுரம் பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக இருக்குது அப்படின்னு. ஈவினிங் டைம் அப்படிங்கிறதுனால கூட்டமும் பரவாயில்லைங்க. நிறைய பேர் லாங்லேருந்து வந்திருக்கிறதுனால அதிகமாக காரில் தான் அங்கே வந்திருக்கிறாங்க. இங்கே ஒரு மினி பஸ் நிற்கிது பாருங்கள். பஸ்ஸெல்லாம் அங்கே டைமிங்க்கு தாங்க இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நான் வரும்போதே பார்த்திங்கன்னா 2-3 பஸ் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. இந்த பிரம்மபுரீஸ்வரர் கோவிலில் அதிகமாக விளக்குகள் தாங்க ஏற்றிருக்கிறாங்க. இங்கே விளக்குகள் ஏற்றணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த தீபம் ஏற்றுற அந்த டேபிள்ஸ்லாம் பாருங்கள் நிறையா போட்டு வச்சுருக்கிறாங்க. எவ்வளோ விளக்குகள் எரிஞ்சிட்டு இருக்குது பாருங்கள். எவ்வளோ பக்தர்கள் வந்து அவங்களோட வேண்டுதல்களை அங்கே வேண்டி விளக்கு ஏற்றி வச்சுட்டு இருக்கிறாங்க. நம்ம ஃபஸ்ட்டு வந்ததுமே பார்த்திங்கன்னா ஐயனார் கோவிலில் தான் சாமி கும்பிட்டுருந்தோம். அங்கே வந்து தேங்காய் தான் அதிகமாக வேண்டி உடைச்சிட்டு இருந்தாங்க. இங்கே அதே மாதிரி பார்த்திங்கன்னா விளக்குகள் தாங்க அதிகமாக ஏற்றுறாங்க. இங்கே விளக்கு ஏற்றுறதுக்கான அந்த ரீசன் எல்லாமே அந்த கட் அவுட்டில் மேலே போட்டு வச்சுருக்கிறாங்க. என்னென்ன வேண்டுதலுக்கு எத்தனை விளக்குகள் ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டும் அந்த கட் அவுட்டில் பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இப்போ நம்ம கோவிலோட முன்புறத்தில் இருக்கிறோம். கோவிலில் திருப்பணிகள் அதிகமாக நடந்துகிட்டு இருக்குதுங்க. அதனால் பார்த்திங்கன்னா பாதி சைடு தான் உள்ளே வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறாங்க. பாதி சைடு எல்லாமே குச்சி கட்டி எல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதனால் நம்ம கோவிலை முழுமையாக சுற்றி பார்க்க முடியாது. ஒரு சில இடங்கள் மட்டும்தான் இப்போ கோவிலுக்குள்ளே நம்ம சுற்றி பார்க்க முடியும். ஏன்னா அனுமதி வந்து உள்ளே வந்துட்டு யாரையுமே அலோவ் பண்ணலை, வேலைகள் நடந்துகிட்டு இருக்கிறதுனால. இப்போ நம்ம பிரம்மபுரீஸ்வரர் கோவிலுக்கு உட்புறம் வந்தாச்சுங்க. உட்புறம் வந்ததுமே பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற தூண்களை பாருங்கள். மற்ற கோவில்களில் தூண்கள் எல்லாமே பாறை நிறத்தில் தான் இருக்கும் அப்படியே பார்க்குறதுக்கு, கல்லால் செதுக்குனதுனால. ஆனால் இங்கே இருக்கிற தூண்கள் எல்லாமே பாறைகள் மேலே சந்தனம் பூசின மாதிரி பெயிண்டிங் பண்ணி வச்சுருக்கிறாங்க பாருங்கள். எல்லா தூண்களுமே சந்தன கலரில் தாங்க இருக்குது. இந்த சந்தனம் கலரில் இருக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கிற பிரம்மா வந்துட்டு ஃபுல்லாகவே சந்தனத்தினால தான் அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. பிரம்மாவே பார்த்திங்கன்னா சந்தன கலரில் தான் இருப்பாங்க. அதை நம்ம இப்போ சன்னதிக்கு உள்ளே போனோன்னே காமிக்கிறேன் பாருங்கள். கோவிலுக்கு உட்புறத்துலேயே பதஞ்சலி முனிவரோட சிலை வந்து இருக்கிற மாதிரி ஒரு புகைப்படம் வச்சுருக்கிறாங்க. லிங்க வடிவிலேயே பார்த்திங்கன்னா அந்த பதஞ்சலி முனிவர் உள்ள அமைஞ்சிருக்கிறாரு. கோவிலுக்கு உட்புறத்தில் இங்கே வந்து 2 பெரிய துவார பாலகர்கள் வெளிப்புறத்தில் காவலுக்காக வாயிற்காவலர்களாக நிற்கிறாங்க. பிரம்மபுரீஸ்வரர் கோவிலில் சிவன் சன்னதி தான் முதல்ல இருக்குது. சிவனை வணங்கிட்டு தான் அதற்கு அருகாமையில் சிவனுக்கு இடதுபுறத்தில் இருக்கிற பிரம்மாவை வந்து வணங்குற மாதிரி முறை வச்சுருக்கிறாங்க. நம்ம நேராக வந்ததுமே பார்த்திங்கன்னா சிவபெருமானை வணங்குறதுக்காக சிவனோட சன்னதிக்கு வந்தாச்சுங்க. இப்போ நம்ம எப்படி வயலூர் முருகன் கோவில் போனோம் அப்படின்னா சிவபெருமான் தான் முதன்மையான கடவுளாக இருப்பார். அதற்கு பின்புறத்தில் தான் முருகப்பெருமான் இருப்பார். அதே மாதிரி தான் இந்த கோவில்லையுமே சிவபெருமான் முன்னாடி இருக்கிறாரு. அவரோட சன்னதிக்கு வலதுபுறத்தில் தான் பிரம்மாவோட சன்னதி தனியாக அமைச்சிருக்கிறாங்க. அதனால் இப்போ நம்ம பிரம்மாவோட சன்னதி சிவபெருமான் சன்னதியிலேருந்து வெளியே வந்ததுமே வலதுபுறம் வந்தோம் அப்படின்னா பிரம்மாவோட சன்னதி இங்கே இருக்குது பாருங்கள். பிரம்மாவை பார்க்குறதுக்கு ஒரு 6 அடி உயரத்தில் இருக்கிறாருங்க. ஒரு அழகான தோற்றம்ங்க. ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா மஞ்சளால் அலங்காரம் பண்ணியிருக்கிறாங்க. உடல் முழுவதுமே மஞ்சளால் பூசப்பட்டு மாலைகளால் சூடி அலங்காரம் பண்ணியிருக்கிறாங்க. மற்ற நாட்களை விட வியாழக்கிழமை பெரும்பாலும் அதிகமான சிறப்பு பூஜையெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் இந்த கோவிலுக்கு வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா வியாழக்கிழமை வர்ற மாதிரி பார்த்துக்கங்க. இப்போ நம்ம வந்திருக்கிறதும் பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை தான் கோவிலுக்கு வந்திருக்கிறாங்க. சிவபெருமான் சன்னதிக்கும் மற்ற கோவில்கள் சன்னதிக்கும் போனோம் அப்படின்னா திருநீர் தாங்க கொடுப்பாங்க. ஆனால் இந்த கோவிலில் இருக்கிற இந்த தூணை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபுல்லாக மஞ்சள் தாங்க பூசி இருக்குது. இந்த தூண் மட்டும் இல்லை, இந்த பிரம்மா சன்னதியை சுற்றி இருக்கிற எல்லா தூண்களையுமே பார்த்திங்கன்னா மஞ்சளால் பூசப்பட்டிருக்கு. இதுதான் பார்த்திங்கன்னா பிரம்மாவோட சன்னதி. அது என்ன அப்படின்னா பிரம்மாவோட சன்னதியில் மஞ்சள் தாங்க கொடுக்குறாங்க திருநீராக. அதனால் எல்லாருமே பார்த்திங்கன்னா மஞ்சள் தான் பூசியிருக்கிறாங்க. பிரம்மாவே மஞ்சளில் தான் ஃபுல்லாக அலங்காரம் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம பிரம்மாவோட சன்னதிக்கு பின்புறம் நின்றுட்டுருக்குறோங்க. இப்போ நம்ம பிரம்மாவையும் தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சுங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பக்கத்தில் நின்று தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம சிவபெருமானோட நேர் பின்புறம் பார்த்திங்க அப்படின்னா முருகப்பெருமானோட சன்னதி வச்சுருக்கிறாங்க. முருகப்பெருமானும் பாருங்கள் அலங்காரம் பண்ணியிருக்கிறாங்க. சிவபெருமான் சன்னதிக்குள்ளேயே பார்த்திங்கன்னா விநாயகரோட சிலையும் உள்ளே இருந்துச்சு. முருகரை காணுமே அப்படின்னு பார்த்தோம். பார்த்திங்கன்னா முருகருக்கு தனியாகவே சன்னதியும் இங்கே கோவிலுக்குள்ளேயே வச்சுருக்கிறாங்க. முக்கியமாக இந்த கோவிலோட நடை திறப்பு நேரம்னு பார்த்திங்கன்னா காலையில் 7 மணிலேருந்து மதியம் 12 மணி வரையும் ஓப்பனில் இருக்கும். ஈவினிங் பார்த்திங்கன்னா 4 மணிலேருந்து 8 மணி வரையும் ஓப்பனில் இருக்குங்க. வெளியே வர வழியில் இங்கே ஒரு தூணை ஒன்று பார்த்தேங்க. இந்த தூண் பார்த்ததுமே எனக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்னா
ஸ்ரீரங்கத்தில் இந்த தூண் இதே மாதிரி வடிவமைப்பில் ஒரு தூண் இருக்குங்க. அதாவது ஒரு பெரிய தூண், அதை சுற்றிலும் பார்த்திங்கன்னா 3 சின்ன தூண், அதுவும் ஒரே கல்லால் அமைக்கப்பட்டிருக்குங்க. அதே மாதிரியான தூண் இந்த கோவில்லையுமே இருக்குது. இப்போ அவ்வளோதாங்க, நம்ம இந்த வழியில் தான் இப்போ இந்த கோவிலேருந்து வெளியே வந்திருக்கிறோம். இது எந்த வழி அப்படின்னா கைலாசநாதர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு தனி சன்னதி இருக்குது. அதற்கான வழி தான் இப்போ நம்ம வந்திருக்கிறோம். இந்த பேக்ரவுண்டில் இந்த வானத்தெல்லாம் பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கலரிங்லாம். இந்த கோவிலுக்கு இன்னும் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தோம் அப்படின்னா ஃபுல்லாக சுற்றி பார்த்து இருந்துருக்கலாம். நம்ம வந்த டைமிங் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அதனால் இருட்டாயிருச்சுங்க. அதனால் ஃபுல்லாக நம்மளால் கவர் பண்ண முடியலை. இந்த கோவிலோட வலதுபுறத்தில் பிரம்ம தீர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு தீர்த்த தொட்டி ஒன்று இருக்குது பாருங்கள். பிரம்மாவோட சிலை முன்னாடியே வச்சுருக்கிறாங்க. இந்த தீர்த்த தொட்டிக்கு உள்ளே இறங்குறதுக்கான வழி பார்த்திங்கன்னா 2 வழி வச்சுருக்கிறாங்க. இந்த வழியாகவே இறங்கிடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கிட்டு இருந்து ஆப்போசிட்டில் இன்னொரு படிக்கட்டும் வச்சுருக்கிறாங்க. தீர்த்த குளம் பெருசாகவே இருக்குங்க, தண்ணியுமே நிறையா இருக்குது. இந்த பக்கம் லைட்டிங்லாம் அதிகமாக இல்லைங்க. ஒரு சில இடத்துல சோலார் லைட் மட்டும்தான் எரிஞ்சிட்டு இருக்குது. அதனால் வெளிச்சம் ரொம்ப கம்மியாக இருக்குங்க. வெளிச்சமாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த பக்கம். இந்த கோவிலோட ஸ்தல விருட்சமாக மகிழ மரம் வச்சுருக்கிறாங்க. இங்கே ஒரு பெரிய மகிழ மரமும் இருக்குது அதற்கு அடையாளமாக. இந்த பிரம்மபுரீஸ்வரர் கோவிலோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரம்மா ஒவ்வொருத்தரையும் படைக்கும்போது நிறையா நிறைகளோட படைச்சிருப்பார். அப்படி குறைகளோட படைக்கப்பட்டவங்களோட குறைகளை போக்குவதற்கு இந்த கோவில் ஒரு சிறப்பம்சமாக கருதப்படுதுங்க. அதனாலேயே பார்த்தீங்கன்னா தலையெழுத்தை மாற்றியமைக்கும் பிரம்மபுரீஸ்வரர் கோவில் அப்படின்னும் சொல்லப்படுது. பிரம்மா ஆரம்ப காலகட்டங்களில் 5 தலைகளோடு இருந்திருக்கிறாருங்க. அதனால் படைக்கிற தொழிலையும் பிரம்மாவே பார்த்துக்கிட்டு இருந்ததுனால சிவபெருமானை விட நான் தான் பெரியவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அகங்காரத்தோட பிரம்மா சுற்றிட்டு இருந்திருக்கிறாரு. அப்போதைக்கு அதை கண்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிவபெருமான் பிரம்மாவோட 5வது தலையை கிள்ளியறாரு, அவரோட அகங்காரத்தை போக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அது மட்டும் இல்லாமல் அவரோட படைக்கிற தொழிலையுமே திரும்ப எடுத்துக்கிறாரு. படைக்கிற தொழில் பிரம்மாவுக்கு இனிமேல் இல்லை அப்படின்னு நிறுத்திடுறாரு. இதனால் பெரும் சோகமுற்ற பிரம்மா தன்னோட அகங்காரத்திலிருந்து மீண்டு சிவபெருமான் கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. அப்படி மன்னிப்பு கேட்கறதுக்காக 12 சிவலிங்கங்களை இந்த திருப்பட்டூரில் தான் வச்சு சிவபெருமானை வணங்கிட்டு வந்துட்டுருக்கிறாரு. சிவபெருமானும் பிரம்மாவோட வேண்டுதலை ஏற்றுக்கிட்டு மறுபடியும் பிரம்மாவுக்கே படைக்கிற தொழிலை கொடுக்குறாரு. இந்த நிகழ்வுகள் எல்லாம் பிரம்மபுரீஸ்வரர் கோவிலான இந்த திருப்பட்டூரில் தான் நடந்ததாக சொல்லப்படுது. இதனாலேயே இங்கே பிரம்மாவுக்குன்னு ஒரு தனி சன்னதி வச்சு வணங்கிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. பிரம்மாவுக்குன்னு ஒரு தனி சன்னதி இருக்கிறது நம்ம திருப்பட்டூரில் ஒரு தனி பெருமை தாங்க. கடவுளான பிரம்மாவே ஒரு தவறு செஞ்சு அந்த தவறிலிருந்து மீண்டு அவரோட தலையெழுத்தே மாறும் பொழுது சாதாரண மனிதர்களான நம்மளோட தலையெழுத்து மாறாதா? அதனால தான் இந்த கோவிலில் நம்ம வணங்கணும் அப்படின்னா நம்மளோட தலையெழுத்தும் கடவுள் பிரம்மாவோட தலையெழுத்து மாதிரியே கண்டிப்பாக மாறும் அப்படிங்கிறது இங்கே இருக்கிற மக்களோட நம்பிக்கையாக கருதப்படுது. இதுதான் இந்த கோவிலோட புராண வரலாறாக சொல்லப்படுதுங்க. நம்ம இப்போ இந்த கோவில்லையே தனியாக அமைஞ்சிருக்கிற கைலாசநாதரோட சன்னதியில் தாங்க இருக்கிறோம். இப்போ உள்ளே பார்த்தாலே தெரியும் எவ்வளோ வௌவால்கள் உள்ளே பறந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பெரும்பாலும் வௌவால்கள் அதிகமாக இருட்டான இடத்துல தாங்க இருக்கும். எங்கே இருட்டு அதிகமாக இருக்கோ அங்கே தான் வௌவால்கள் அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம இந்த கைலாசநாதரோட இந்த கோவில் சன்னதி அப்போ எவ்வளவு இருட்டாக இருக்கும் அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த கோவில் சன்னதியிலேருந்து வெளியே நிற்கிற இந்த தீர்த்த தொட்டியை பாருங்கள் எவ்வளவு உயரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 6 அடி உயரத்துக்கு மேலே தாங்க வச்சுருக்கிறாங்க. அப்போ இந்த கோவில் சன்னதியில் இருக்கிற கைலாசநாதரும் இந்த தரைமட்டத்திலிருந்து ஒரு 6 அடி உயரத்தில் தாங்க மேல் மட்டத்தில் வச்சுருக்கிறாங்க. இந்த கோவில் சன்னதியில் விளக்குகள் மட்டும்தாங்க வெளிச்சமாகவே இருக்குது, மற்றபடி வேறு எந்த வெளிச்சமுமே இல்லை. இப்போ இந்த லைட்டிங்லேயே உங்களுக்கு பார்த்தா தெரியும் வௌவால்கள் இதிலேயே வெளியே பறந்துட்டு போயிட்டு இருக்குது. நீங்கள் கொஞ்சம் பயப்படுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் பகலில் சாமி கும்பிட்டுட்டு போங்க, இரவு நேரத்தில் வர வேணாம். கோவிலோட சன்னதிக்குள்ளே ஒரு அழகான சிவலிங்கம் ஒன்று இருக்குங்க. இதில் பூஜைகளும் நடந்துருக்குது. நம்ம வந்த நேரம் பார்த்திங்கன்னா இங்கே யாருமே இல்லை, ஒரு சில பேர் தான் சாமி கும்பிட்டுட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப இருட்டாக இருக்குங்க. அதனால் நமக்கே பார்த்திங்கன்னா கோவிலாகவே இருந்தாலும் நமக்கும் கொஞ்சம் இந்த வௌவால்கள் வரதுனால லைட்டாக பயமாக இருக்குது. ஏன்னா வௌவால்கள் மூஞ்சிக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அப்படியே திடீர்னு அப்படியே சத்தம் விட்டுட்டு பறந்து போயிட்டு இருக்குது. அதை பார்க்கும்போது நமக்கே திடீர்னு ஒரு மாதிரி பயப்படுற மாதிரி இருக்குங்க. இப்போ இந்த கோவிலை சுற்றி சிவலிங்கத்தை சுற்றி வர்றதற்கான சுற்றுப்பாதையும் வச்சுருக்கிறாங்க கோவிலுக்குள்ளேயே. இந்த கட்டடம் பார்த்திங்கன்னா மற்ற கட்டடத்தை விட இது கொஞ்சம் சேதம் அதிகமாகவே அடைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாம்.
அதனால் உள்ளே நடந்து வரதுக்குமே கொஞ்சம் லைட்டாக பயமாக தான் இருக்குது. நான் இவ்வளோ நாள் நிறைய கோவிலுக்கு போயிருக்கிறேன், ஆனால் இப்படி ஒரு கோவிலுக்கு நான் இப்போ தான் முதல் முறையாக வரேங்க. அதிக வௌவால்கள் உள்ளே சத்தமிட்டுட்டு பறந்துக்கிட்டு இருக்குது. எந்த ஒரு வெளிச்சமுமே இல்லாமல் இருட்டில் வந்து சிவலிங்கம் இருக்குது. ஒரு புது அனுபவமாக இருக்குங்க. இப்போ அடுத்ததாக நேர் ஆப்போசிட் அந்த கோவிலுக்கு முன்புறத்தில் எல்லா கோவில்கள்லையும் இருக்கிற மாதிரி இங்கேயும் ஒரு பெரிய நந்தி சிலையை பார்க்க முடியுது. இங்கே இருக்கிற அந்த நந்தி சிலையோட அந்த தாடைகள்லாம் பாருங்கள் எவ்வளவு நேர்த்தியாக வடிவமைச்சிருக்கிறாங்க அப்படின்னு. சிவன் லிங்கத்தை விட இந்த நந்தி சிலை வந்து ரொம்பவே பெரிய அளவில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அவ்வளவு அழகாக இருக்குங்க நந்தி சிலை பார்க்குறதுக்கு. ஃபுல்லாகவே ஒரே கற்களாலேயே இந்த நந்தி சிலை செதுக்கி இருக்கிறாங்க. இங்கேருந்து நேர் ஆப்போசிட் பாருங்கள், அங்கே தெரியுது பாருங்கள் சிவலிங்கம் உள்ள அமைஞ்சிருக்கிறது. இந்த வியூ பார்க்குறதுக்கு எவ்வளவு அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு பழமை வாய்ந்த கோவிலுங்க. எத்தனை வருஷம் ஆச்சுன்னே தெரியல, அவ்வளோ ஒரு பழமையான கோவில். இந்த கோவிலோட சுற்றுச்சுவர்கள் அதிகமாக பார்த்திங்கன்னா சுண்ணாம்பு கற்களால் தாங்க வடிவமைச்சிருக்கிறாங்க. இந்த கோவில் சுற்றுச்சுவரில் இருக்கிற அந்த சிலைகளுமே பார்த்திங்கன்னா அதிகமாக சுண்ணாம்பு சுவர்களால் தான் வடிவமைச்சிருக்கிறாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம திருப்பட்டூரில் இருக்கிற அந்த பிரம்மபுரீஸ்வரர் கோவிலோட முழு காட்சிங்க. அவ்வளவு அழகாக இருந்துச்சு. எனக்கு இருந்தாலுமே இந்த லாஸ்ட்டாக வந்து அந்த கைலாசநாதர் இந்த கோவிலோட இந்த பக்கம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பார்க் மாதிரியே வச்சுருக்குறாங்களா, அதுதான் பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஆனால் லைட்டிங்லாம் கொஞ்சம் போட்டிருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அழகாக இருந்திருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நாமளும் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே நேராக வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அடுத்ததாக இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, பை பை, டாட்டா.